மாஸ்டர், அடிமுறைனா என்ன? அடிமுறைக்கும் களரிக்கும் என்ன வித்தியாசம் மாஸ்டர்? அடிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல் தமிழர்களுடைய போர்க்கலை தான் அடிமுறை. அடிமுறை வந்து போர்க்கலையாக இருக்கும் பொழுது அது ஒரு ஃபார்ம் ஆகும். இப்போ தற்காப்பு கலையாக வரும் பொழுது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம நவீனப்படுத்தி கற்றுக் கொடுக்குறோம். அதான் அடிமுறை. அடிமுறை அப்படிங்கிறது பண்டைய தமிழர்களுடைய போர்க்கலை. அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரிணமித்து ஒவ்வொரு ஆசான்மார்கிட்ட இருந்தும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு முறையாக வந்து கடத்தப்பட்டுச்சு. சில இடங்களில் நிறைய இதில் பாடத்திட்டங்கள் வந்து நிறைய வந்து அழிஞ்சு போச்சு. பட் இப்போ இருக்கிறதே நம்ம வந்து நிறைய பாடங்கள் இருக்குது. நிறைய வித்தியாசமான பயிற்சி முறைகள் வந்து வேறு ஆசான்மார்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்குது இப்போவுமே. அடுத்தது ரெண்டாவது வந்து நீங்கள் அடிமுறைக்கும் களரிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க. அடிமுறை அப்படிங்கிற ஒரு போர்க்கலையினுடைய நீட்சி தான் களரி ஃபைட்டு. களரி அப்படிங்கிறது அடிமுறையினுடைய ஒரு லேட்டஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம், இல்லது களரியினுடைய முந்தைய ஆர்ட் ஃபார்ம் அடிமுறைன்னு சொல்லலாம். இதுதான் களரிக்கும் அடிமுறைக்கும் உள்ள வித்தியாசம்.